விட்ட இடத்திலிருந்து விஸ்வரூபமாக தொடங்கிய இந்திய அணி. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா அபார ஆட்டம். தனி ஆளாக சம்பவம் செய்த சிவம் தூபே. இதுவரை கிரிக்கெட் உலகம் பார்த்திராத தனிநபர் உலக சாதனை. அதிவேக இரட்டை சதம். அதாவது இந்தியா கிரிக்கெட் அணி தற்போதுதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர்களில் விளையாடி முடித்தது. இந்தியாவில் வைத்து நடைபெற்று வந்த இந்த தொடரில் இந்திய அணியும் சவுத் ஆப்பிரிக்க அணியும் டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், T20 போட்டிகள் என 3 விதமான ஃபார்மட்டிலும் விளையாடியிருந்தது. இதில் டெஸ்ட் தொடரில் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரிலும் சரி, T20 போட்டிகள் கொண்ட தொடரிலும் சரி, இந்த 2 தொடர்களிலும் சவுத் ஆப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருந்தது. அதுவும் கடைசியாக நடந்து முடிந்த 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணியின் அதிரடி என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகவே அமைந்தது. ஆமாங்க, இந்த 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 230 ரன்களுக்கு மேல் அதிரடியாக குவித்து பிரமாண்ட வெற்றியை பெற்றது. இதனால் இந்திய அணி வீரர்களும் இந்திய அணி ரசிகர்களும் உச்சகட்ட சந்தோஷத்தில் இருந்து வந்தனர். என்னதான் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் தொடங்கும் போதே 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் தோற்று டெஸ்ட் தொடரை இழந்து மிகப்பெரிய பின்னடைவை இந்திய அணி சந்தித்தாலும், அதற்கு பிறகு நடைபெற்ற 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரிலும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரிலும் மொத்தமாக வெற்றி பெற்று சவுத் ஆப்பிரிக்க அணியை பழிதீர்த்தது மட்டுமில்லாமல் இந்திய அணியும் செம்ம ஃபார்முக்கும் திரும்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு இப்போது நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் களமிறங்கிவிட்டது இந்திய அணி. ஆமாங்க, இந்த சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடருக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் T20 ஒருநாள் போட்டி என அடுத்தடுத்து வரிசையாக முக்கியமான தொடர்களில் விளையாட இருந்தது இந்திய அணி. இந்த நிலையில்தான் நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சற்று முன் களமிறங்கியது. இந்த ஒருநாள் போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிக மிக அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம், இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரும் கூட இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சமீபத்தில் நடந்து முடிந்த தொடரும் கூட இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்றது. இப்போது அதனைத் தொடர்ந்து இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரும் கூட இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. வழக்கமாக இந்தியாவில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஆக அதன் அடிப்படையில் பார்த்தால் நியூசிலாந்துக்கு எதிரான இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்து வந்தது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி சற்று முன் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. இதுதான் நியூசிலாந்து அணி செய்த மிகப்பெரிய தவறு என்று அப்போது நியூசிலாந்து அணிக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இந்த இருவரும் நிதானமான ஆட்டத்தையே தொடங்கினார்கள். ஆனாலும் கூட இருவருமே 40 ரன்களை கூட தாண்டவில்லை. இவர்களுக்கு பிறகு களமிறங்கிய விராட் கோலி, KL ராகுல் உள்ளிட்டவர்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தனர். அதற்கு பிறகு கடைசி தருணத்தில் களமிறங்கிய நம்ம சிவம் தூபேவும் ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து எரிமலையாக வெடித்து சிதறினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஹார்திக் பாண்டியாவும் சிவம் தூபேவும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பிறகு பிச்சின் தன்மை என்பது மொத்தமாக தலைகீழாக மாறியது போலத்தான் தெரிந்தது. அதுவரை இவர்களுக்கு முன்பு பேட்டிங் செய்ய களமிறங்கிய ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், KL ராகுல் போன்ற ஜாம்பவான் வீரர்களே திணறியபடிதான் இந்த பிச்சில் பேட்டிங் செய்திருந்தனர். ஆனால் ஹார்திக் பாண்டியாவும் சிவம் தூபேவும் களமிறங்கிய பிறகு இந்த பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறிவிட்டதோ என்ற எண்ணமே தோன்றிவிட்டது. அந்தளவுக்கு இந்த இருவரின் அதிரடி என்பது கொடூரத்தனமான மிரட்டல் அதிரடியாகவே இருந்தது. அதிலும் நம்முடைய சிவம் தூபேவை பொறுத்தவரையில் இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் யாரும் படைத்திராத சாதனை என்று சொல்வதை விட
ஏன் படைக்க முடியாத சாதனை என்று கூட சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு அசாத்திய சாதனை ஒன்றையும் செய்திருந்தார் சிவம் தூபே. இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பிறகு வெறும் 62 பந்துகளை எதிர்கொண்ட போதே 200 ரன்னை தொட்டுவிட்டார். இன்னுமே இவர் அதிகமாக ரன்களை குவித்திருப்பார். ஆனால் 50 ஓவர்கள் முடிந்துவிட்டதால் இவருக்கு அடுத்ததாக பேட்டிங் செய்யும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம், இவருக்கு முன்பு களமிறங்கிய ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், KL ராகுல் உள்ளிட்டவர்கள் நிதானமாக விளையாட வேண்டும் என்று நிறைய ஓவர்கள் வரை பேட்டிங் செய்துவிட்டனர். இதன் காரணமாகத்தான் சிவம் தூபேவுக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு என்பது தாமதமாக கிடைத்தது. ஆனாலும் கூட வெறும் 62 பந்துகளிலேயே மொத்தமாக 13 சிக்சர்கள், 18 பவுண்டரிகள் என விளாசி ஒட்டுமொத்தமாக மைதானத்தில் வான வேடிக்கையே காட்டிவிட்டார் சிவம் தூபே. அதே சமயம் சிவம் தூபேவுக்கு இணையாகவே நம்முடைய ஹார்திக் பாண்டியாவும் அதிரடியில் மிரட்டியிருந்தார். 59 பந்துகளை எதிர்கொண்ட இவர் சதத்தை எடுத்து சிவம் தூபேவுக்கு சிறந்த பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்தார் ஹார்திக் பாண்டியா. இதனால் 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 398 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. பின்னர் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ, ஆனால் கடுமையாக போராடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த இடத்துல தாங்க அடுத்த ட்விஸ்ட்டு. ஏனென்றால் பேட்டிங்கில் எப்படி இந்திய அணி மிரட்டலாக செயல்பட்டதோ அதே போல பந்து வீச்சிலும் சிறப்பாக செயல்பட்டு நியூசிலாந்து அணியை வெறும் 210 ரன்களிலேயே ஆல் அவுட் செய்துவிட்டது இந்திய அணி. இதனால் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 200 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த முதல் ஒருநாள் போட்டியில் மிகப்பெரிய பிரமாண்ட வெற்றியை பெற்றிருந்தது. இந்த வெற்றி மூலமாக ஏற்கனவே ICCயின் தரவரிசை பட்டியலில் மற்ற அணிகளால் நெருங்கவே முடியாத முதல் இடத்தில் இருக்கிறது இந்திய அணி. இப்போது இந்த வெற்றி மூலமாக இன்னும் அந்த இடத்தை மேலும் பலப்படுத்திவிட்டது. ஆமாங்க, ஒருநாள் போட்டியின் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி நீண்ட நாட்களாகவே முதல் இடத்தை தக்க வைத்து வருகிறது. இப்போதும் அது தொடர்கிறது. ஆக மொத்தம் இந்திய அணியின் தற்காலிக செயல்பாடுகள் என்பது ரசிகர்கள் அனைவராலும் பாராட்டும்படியாகத்தான் இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் நியூசிலாந்துக்கு எதிராக தொடங்க இருக்கும் ஒருநாள் தொடரை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இத்தகைய அதிரடி இன்னிங்ஸை இந்திய அணி வெளிப்படுத்தியது. ஆகவே இதே போல ஒரு இன்னிங்ஸை அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி எளிதாக வெளிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இத்தகைய தொடர்ச்சியான சிறப்பான வெற்றிகளை பற்றியும், குறிப்பாக இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் நம்ம சிவம் தூபேவின் அதிரடியான இரட்டை சதத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.